வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பேராக்டர் TB2 ஆளற்ற விமானம் தாக்கிய ரஷ்ய வேகப்படகு. கடலில் நடந்த கப்பல் கைப்பற்றலில் மாலுமிகளை மீட்ட கடற்படை. ஜப்பானுக்கு ட்ரம்ப் குறைந்து 50% வரி விதிப்பு. பாலைவனத்தில் சீன லேசர் ஆயுத சோதனை தோல்வியடைந்தது. அமெரிக்காவில் முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுகின்றார் ட்ரம்ப். ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதல், உஷார் நிலையில் ஈரானிய ராணுவம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் கடற்படை கெர்சன் பகுதியில் ஒரு ரஷ்ய அதிவேக படகு அழிக்கப்பட்டதை காட்டும் ஒரு காணொலியை வெளியிட்டது. அந்த கப்பல் டென்ரிவ்ஸ்கா ஸ்பிட்க்கு ரஷ்ய துருப்புகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தது. உக்ரைன் கடற்படையின் கூற்றுப்படி இந்த தாக்குதலில் ரஷ்ய அதிவேக படகில் இருந்த அனைவரும் கொல்லப்பட்டனர். காணொலி காட்சிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க விவரம் என்னவென்றால், இலக்கு கண்டறிதல் மற்றும் ஈடுபாடு இரண்டும் துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 உளவு தாக்குதல் ஆளற்ற விமானத்தால் நடத்தப்பட்டன. பேராக்டர் TB2 பெரும்பாலும் MAML வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்களை பயன்படுத்தி இருக்கலாம். அதே நேரத்தில் உக்ரைன் சமீபத்தில் அதன் சொந்த வழிகாட்டப்பட்ட விமான குண்டுகளை உருவாக்கியுள்ளது. அவை கூட TB2 உடன் ஒருங்கிணைக்கப்படலாம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களில் தாக்குதல் கொண்ட சமீப கால வாரங்களில் இது இரண்டாவது காணொலியாகும். இருப்பினும் இதுபோன்ற காட்சிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் அரிதானவை. ஆகஸ்ட் மாதம் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள சலிஸ்னி துறைமுகத்திற்கு அருகில் ஒரு ரஷ்ய படகு மீது TB2 தாக்குதலின் காணொலியை வெளியிட்டது. அந்த நேரத்தில் இலக்கு ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். நிச்சயமாக 2 காணொலிகள் மட்டும் பேராக்டர் TB2 உளவு விமானங்களாக இல்லாமல் தாக்குதல் விமானங்களாக போர்க்களத்திற்கு தீவிரமாக திரும்புகின்றன என்பதை குறிக்கவில்லை. காரணம், பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களின் விலை அதிகம். அவர்களின் உளவு பார்த்தல் திறனும் அதிகமானது. அதனால் தாக்குதல்களுக்கு பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தாமல் அவற்றை விட பல மடங்கு விலை குறைந்த ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தலாம். போர்ச்சுகல் உள்ளூர் ஊடகங்களின்படி நேற்று அதிகாலை அல்கார்ப் கடற்கரையில் ஆயுதமேந்திய நபர்கள் சரக்கு கப்பலை தாக்கிய பின்னர் 2 பணியாளர்களை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். போர்ச்சுகீசிய கடற்படை அதிரடி நடவடிக்கை எடுத்து பிடிக்கப்பட்ட பணிய கைதிகளை விடுவித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிக்க அதிகாரிகள் லைபீரிய கொடியுடன் கூடிய கப்பலை குற்றவியல் போலீசாரின் உதவியுடன் சோதனையிட்டு வருவதாகவும் போர்ச்சுகல் கடற்படை தெரிவித்துள்ளது. சரக்கு கப்பலை கைப்பற்றிய நோக்கம் தெளிவாக தெரியவில்லை. இருந்த போதிலும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்களுடன் சாத்தியமான தொடர்புகளை போர்ச்சுகல் அதிகாரிகள் நிராகரிக்கவில்லை. ஸ்பெயினின் வாய்கோ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு ஸ்பெயினின் மலாக்காவுக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் போர்ச்சுகலின் லாகோஸ் அருகே உள்ள கடல் பகுதியில் குறிவைக்கப்பட்டது. ஆயுதங்களுடன் கப்பலில் ஏறிய நபர்களால் குறைந்தது 2 கப்பல் பணியாளர்கள் சில மணி நேரமாக பணிய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். போர்ச்சுகீசிய கடற்படையின் பல பிரிவுகள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டன. தேவைப்பட்டால் கப்பலில் ஏற தயாராக இருந்த ஒரு குழுவை ஏற்றி செல்லும் ஹெலிகாப்டர் உட்பட கப்பல் சுற்றி வளைக்கப்பட்டது. போர்ச்சுகீசிய கடற்படை வெளியிட்ட தகவலில் நேற்று அதிகாலை கப்பல் பணியாளர்களால் ஒரு சம்பவம் குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் கப்பல் குழுவினர் உதவி கூறியதாகவும் கூறியது. கப்பல் போர்ச்சுகீசிய கடல் எல்லைக்குள் நுழைந்ததும் போர்த்திமோ கப்பலின் கேப்டன் கடற்படையிடம் உதவி கோரினார். நேற்று பிற்பகல் நிலவரப்படி கப்பல் பாதுகாக்கப்பட்டு சயின்ஸ் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக பயணித்து வருவதாக போர்ச்சுகீசிய கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவிற்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா, அமெரிக்கா இடையிலான உறவுகளில் சில விரிசல்கள் உருவாகியுள்ளன. அதே நேரத்தில் அமெரிக்கா, ஜப்பான் இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஜப்பான் பொருட்களுக்கு 15% அடிப்படை வரி விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், விண்வெளி தயாரிப்புகள், மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் கிடைக்காத இயற்கை வளங்களுக்கு துறைசார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் இதை அமெரிக்கா, ஜப்பான் வர்த்தக உறவின் புதிய உச்சம் என்று கூறியுள்ளார். சீன லேசர் ஆயுதங்களை வைத்து சவுதி அரேபியா நடத்தும் உயர் தொழில்நுட்ப சூதாட்டம் தடுமாறி வருகின்றது. முக்கிய எண்ணெய் வசதிகள் மற்றும் பில்லியன் டாலர் மதிப்புள்ள பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ஆளற்ற விமான திரள்களில் இருந்து பாதுகாக்கும் முயற்சியில் ரியாத் உலகின் முதல் ஒருங்கிணைந்த லேசர் அடிப்படையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான ஸ்கை ஷீல்டை வாங்கியது. இது ஒரு சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்பு. பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் படி ஸ்கை ஷீல்ட் வான் பாதுகாப்பு அமைப்பின் போர்க்கள பயன்பாடு மிக மோசமாக உள்ளதை சவுதி அரேபியா உணர்ந்து கொண்டது. ஆயுதத்தின் மிகவும் விளம்பரப்படுத்தப்பட்ட வாக்குறுதி காலை மாறிவிட்டது. பாலைவன தூசி, வெப்பம் மற்றும் சவுதி அரேபியாவின் நிலப்பரப்பு ஆகியவற்றில் சரியாக இயங்காது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. சமீப ஆண்டுகளில் சவுதி அரேபியா மீண்டும் மீண்டும் ஆளற்ற விமானங்களால் குறிவைக்கப்பட்டுள்ளது. இதில் 2019ஆம் ஆண்டு அப்கைக் மற்றும் கிரைஸ் எண்ணெய் தளங்கள் மீதான தாக்குதல்கள்
மற்றும் அதைத் தொடர்ந்த விமான நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் அடங்கும். இந்த சம்பவங்கள் சவுடியின் வான் பாதுகாப்பில் உள்ள பாதிப்புகளை அம்பலப்படுத்தின. ஸ்கைசீல் மின்னணு போரை இயக்கிய ஆற்றல் ஆயுதங்களுடன் இணைப்பதன் மூலம் செலவு குறைந்த வான் பாதுகாப்பை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அதன் சீனாவில் நடத்தப்பட்ட சோதனைகள் வெற்றியடைந்த போதிலும் நிஜ உலக பாவனைக்கு வரும்போது மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் எவ்வாறு தடுமாறக்கூடும் என்பதை காட்டுகின்றன. ஆளற்ற விமான அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்ட ரியாத் ஸ்கைசீல் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியது. அதை சீன தொழில்நுட்ப ஆதரவுடன் பயன்படுத்த முயன்றது. திட்டத்தில் ஈடுபட்டுள்ள சவுடி அதிகாரி ஒருவர் கூறிய போது, சோதனைகளின் போது பலமான செயல்திறன் நிரூபிக்கப்பட்ட போதிலும் உண்மையான நிலைமைகளில் ஸ்கைசீல் வாக்குறுதி அளித்ததை விட குறைந்த செயல்திறனை கொண்டுள்ளது. அது பல ஆளற்ற விமானங்களை தடுக்காமல் செல்லவிட்டது என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நடத்தவிருக்கும் முதலீடுகள் தொடர்பாக தகவல் அறிய வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இரவு விருந்தில் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப், கூகுள் சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் சத்யா நதெல்லா, மெட்டா மார்க் சுகர்பர்க், ஓபன் ஏஐ சாம் ஆல்பன் மற்றும் ஆப்பிள் நிறுவன டிம் குக் ஆகியோர் பங்கேற்றனர். விருந்தின் போது ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவன தலைவர் டிம் குக்கிடம், நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்ய உள்ளீர்கள், அது பெரிய தொகை என்று எனக்கு தெரியும் என்று கேட்டார். டிம் குக் அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்தார் மற்றும் அமெரிக்காவில் ஆப்பிள் நிறுவன வளர்ச்சிக்கு உதவியமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றியினையும் தெரிவித்தார். மெட்டா நிறுவன தலைவர் மார்க் சுகர்பர்க் மெட்டாவும் $600 பில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்தார். கூகுள் தலைமை நிர்வாகி சுந்தர் பிச்சை வடக்கு பகுதிகளில் $100 பில்லியன் முதலீடு செய்யும் திட்டம் உள்ளதையும் அடுத்த 2 ஆண்டுகளில் அமெரிக்காவில் $250 பில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர் சத்யா நதெல்லா 75 அல்லது 80 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் பதவியேற்ற பின்னர் ட்ரம்ப் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட அமெரிக்க பொருட்களை அமெரிக்காவில் விற்பனை செய்வதை எதிர்த்து வந்தார். கடந்த மே மாதம் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஐபோன்கள் மீது 25% வரி விதிக்கப் போவதாக மிரட்டினார். இந்த நிலையில் அமெரிக்காவில் தொழில்நுட்ப முதலீடுகளை விரிவாக்கும் திட்டங்களை தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ட்ரம்ப் விவாதித்தார். ஈரானிய அதிகாரிகள் தங்கள் ஆயுதப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் கணிசமாக பலப்படுத்தப்பட்ட ராணுவ தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இஸ்ரேலுடன் ராணுவ மோதலுக்கான வாய்ப்பு மிக அதிகம் என்பதை வலியுறுத்தி எச்சரித்துள்ளார்கள். இது ஏன் முக்கியமானது? மற்றொரு ஈரான் இஸ்ரேல் ராணுவ மோதல் பொதுமக்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் போர் மண்டலங்களில் முக்கிய உள்கட்டமைப்பை அளிக்கக்கூடும். அண்டைய நாடுகளிலும் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும். பிராந்திய அமைதியின்மை பரவக்கூடும். அதே நேரத்தில் ஹவுதி நடவடிக்கைகள் பதட்டங்களை மேலும் அதிகரிக்கக்கூடும். இவை அமெரிக்காவை மீண்டும் போருக்குள் இழுக்கக்கூடும். அமெரிக்க இஸ்ரேல் ஏவுகணைகள் ஈரானின் முக்கிய இலக்குகள் மீதான தாக்குதல்கள் காரணமாக ஈரானிய ஏவுகணைகள் மத்திய கிழக்கு முழுவதும் பறந்து சென்று கத்தாரில் உள்ள ஒரு பெரிய அமெரிக்க விமான தளத்தை தாக்கியது. அப்படியான பதிலடி தாக்குதல்கள் ஏற்படலாம். துணை வெளியுறவு அமைச்சர் சயீத் கதீப் சாதே, இந்த பிராந்தியம் மற்றொரு போரில் நுழைவதை தடுக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என்று கூறியதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ டஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் மூத்த தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி, ஆயுதப்படைகள் சமீபகால போருக்கு முன்பு இருந்ததை விட சிறப்பாக தயாராகவும் சிறந்த ஆயுதமேந்திய நிலையில் உள்ளதாகவும் கூறியதாக ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் முதன்மை ராணுவ கட்டளை மையமான கட்டம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்திற்கு அப்துல்லாஹி தலைமை தாங்குகின்றார். ஜூன் மாதம் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது ஈரானின் தலைமை தளபதி ஹோலம் அலி ரஷீத் மற்றும் அவரை மாற்றீடு செய்த அலி ஷம்தானி ஆகிய இருவரும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து அப்துல்லாஹி தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இஸ்ரேல் ஜூன் மாத தாக்குதல்களை முன்கூட்டியே தாக்கும் நடவடிக்கை என்று குறிப்பிட்டது. அமெரிக்காவுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் டெஹ்ரானின் விரைவான முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கில் அவை நடத்தப்பட்டதாக தெரிவித்தது. ஈரான் ஐநாவின் தடைகளை எதிர்கொள்வதற்கு முன்பு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன.